கிட்டத்தட்ட 100 கோடி ரூபா பட்ஜெட் செலவில் எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு சொல்லப்படுறது தான் பரூஸ். லால் செட்டானுடைய முதல் டைரக்ஷனில் வந்திருக்கிற இந்த படம் மைடியர் குட்டிச்சாத்தானுடைய ஃபேமஸ் ஜிஜோ பொன்னூஸோட எழுதிய பரூஸ் கார்டியன் ஆஃப் டி காமாஸ் ட்ரெஷர் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டதான் இந்த படம். இந்த படத்தினுடைய தீம் புதையில காக்கிற பூதம். படத்தினுடைய கதை அப்படின்னு பார்த்தா 1600 வருஷத்துக்கு முன்னாடி கோவாவில் போர்ச்சுகீசியல் பேரரசான டி காமா, அவருக்கு நம்பிக்கை உரியவர் தான் பரூஸ். ஒரு கட்டத்தில் இந்த அரண்மனையை விட்டு வெளியில் போகிறப்ப தன்னுடைய நம்பிக்கை உரியவரான நம்ம பரூஸை ஒரு பூதமாக மாற்றி அவருடைய புதையலை காக்கிறதுக்கு விட்டுட்டு போகிறாரு. பிற்காலத்தில் தன்னுடைய சந்ததிகள் வரும் பட்சத்தில் அவங்கக்கிட்ட ஒப்படைக்க வேண்டியதான் இந்த பரூஸுடைய கடமை. நிகழ்காலத்தில் அந்த புதையலை கொள்ளையடிக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சிகள் நடக்குது, அதை எல்லாத்தையும் இந்த பரூஸ் முறியடிக்கிறாரு. ஒரு கட்டத்தில் இந்த புதையலுக்கு சொந்தமான இசபெல்லா அந்த அரண்மனைக்கு வரப்ப அந்த பொக்கிஷத்தை அவங்கக்கிட்ட ஒப்படைச்சாரா, இவர் மீண்டும் மனித உருவத்துக்கு வந்தாரா அப்படிங்கிறதான் கதை. இந்த படம் 100% குழந்தைகளுக்காக எடுக்கப்பட்ட ஒரு படம். கிட்ஸுங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா கதை ஃபுல்லாகவே குழந்தைக்கான ஒரு கதை தான். அதுலேயும் இந்த படத்தினுடைய ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில படங்கள் 2Dயில் எடுத்துகிட்டு ஃபைனலாக 3Dயில் கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க அவுட்புட்டை. இந்த படம் எடுத்ததே முழுக்க 3D கேமராவில் தான் எடுக்கப்பட்டது. கேமராமேன் சந்தோஷ் சிவன். இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்குறப்ப முழுக்க இது குழந்தைகளோட உலகத்துக்குள்ளாரையே எடுத்துகிட்டு போகக்கூடிய கதையை பண்ணியிருக்கிறது. பிறகு அவங்க எதிர்பார்க்குற எல்லாத்தையுமே 3Dக்குள்ளாரையே உள்ளே கொண்டுட்டு வருது. இன்னொன்று, இந்த உடு அப்படிங்கிற கேரக்டரு முழுக்க பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் ஹீரோ கூடவே ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். இன்னொன்று, இந்த சின்ன சின்ன வண்டுகள் கொண்டு எல்லாத்தையுமே இந்த 3Dக்குள்ளார எடுத்துகிட்டு வருது. கடலுக்கு கீழே போய் பாட்டு பாடுறது அப்படின்ட்டு என்னென்ன 3Dயில் பண்ண முடியுமோ அதை எல்லாத்தையுமே இந்த படத்துக்குள்ளார பண்ணியிருக்காங்க. இந்த படத்தினுடைய நெகட்டிவ் சைட் அப்படின்னு பார்த்தா எல்லாத்தையுமே 3Dக்குள்ளே கொண்டுட்டு வந்தது தான் பிரச்சனை. அடிக்கடி கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகிறதே பயங்காட்டுறதுக்கா இல்லை என்ஜாய் பண்ணுறதுக்கா அப்படிங்கிறது தெரியல. ஒரு கட்டத்தில் தலையும் வலிக்க ஆரம்பிக்குது. இன்னொன்று, படத்தினுடைய காட்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு சீனும் மிக நீளமாகவே எடுத்து வச்சுக்கிட்டு போகிறாங்க. ஃபைனலி இந்த படம் என்ன தான் குழந்தைகளுக்காக ஏகப்பட்ட மேஜிக் காட்சிகளும் காமெடி காட்சிகளும் உள்ளுக்குள்ளார வச்சுருந்தாலும் ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்படிங்கிறவங்க உள்ளே வரணுங்கிற பட்சத்தில் இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் கிரிப்பாகவும் ஸ்க்ரீன் பிளேவை வேகமாகவும் பண்ணியிருந்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதான் என்னுடைய விருப்பம். இந்த படத்தினுடைய ரிவ்யூவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போல் நம்ம சேனலில் மற்ற படங்களுடைய ரிவ்யூவும் பண்ணியிருக்கோம், அதையும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள்.